கற்பகமே உனையே துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திருவுடையவளே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திருவுடையவளே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திருவுடையவளே ஆனந்த வாழ்வுடனே அன்பருக்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வுடனே அன்பருக்கு அளிப்பவளே கற்பகமே உனையே துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே தலைவடி வாய் திகழும் என் திருக்கோவிலே தலைவடி வாய் திகழும் என் திருக்கோவிலே தினைவடி வாழ்நின்றே உலகிலும் காப்பவளே அம்மா சிலை வழிவாழ்நின்று உலகிலும் காப்பவளே செம்பவளமேனி வண்ணல் மகிழும் உமையவளே செம்பவளமேனி வண்ணம் மகிழும் உமையவளே கற்பகமே உனையே துணையாரம்மா அம்மா அம்மா இங்கு ராஜபாட்டாக படந்தாங்கி நடிக்கும் சந்திரகுமார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்கள் பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டிய அன்பு நெஞ்சத்திற்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் நாரத சக்கரவர்த்தி எல் கவிராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. பெரும்புமிக்க பெரியோர்களே, மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உள்ளூர் நாடகக்கல ரசிக பெருமக்களே, வெளியூர் நாடகக்கல ரசிக பெருமக்களே, அற்புதமாக ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கூடிய ஒளிபரி கலைஞத்தார்களே, எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே, இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் கவிராஜ் அவர்களே, இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தையும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லிற்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் என் தவறாக நினைக்க வேண்டும். ஆமா, ஒரு முறை நேரம் கிளம்பியிருப்பாரு. ஆமா, ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பரமனை கொட்டி சிறையடைத்த காரணத்திற்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்பாரோ என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு ஒரு சிறப்புக்கிற இடம் என்று. இருந்தாலும் பொறுமையின் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட பூமாதேவியாகப்பட்டவள் ஒருவன் கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடியது யார் என்று சொன்னால் அவள்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்குத்தான் சொன்னாங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா என்று சொன்னார்கள். என்ன வேளாங்கண்ணி என்ன இப்போ 6 அடி நிலமெல்லாம் கிடையாது அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பதான். அதுவும் அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது, அது வேற தெரியாமல் போகுது. எவன் சாம்பலையும் கொடுப்பேன், அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அப்படி ஒரு வகையிலே நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார்.
எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தரை நினைக்க வேண்டும். ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தை பெற்றெடுத்து அதை ஈக்கடிக்காம எறும்பு அடிக்காம பால் ஊட்டி தாளாட்டி தாம் பட்டினி கிடந்து தப்பிள்ள சாப்பிடுச்சா சாப்பிடல அப்படின்னு சொல்லி பிள்ளை முகம் பார்த்து அமுதூட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு அப்படின்னா அது தாய்க்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட தாயை மனதில் அழைத்துக் கொண்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் சிறப்பு குளமாக இருக்கிறது. புத்துக்குழுங்கு பூஞ்சோலைகளும் பொங்கி வழியும் நீரோடைகளும் பாய்ந்தோடும் ஆறுகளும் பாடிக்குழாவுன்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அடடா, சிதறிவிடும் அருவி, சில் என்று விஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவம் பூமியை பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? வர்ணித்து பார்க்கலாமா? நதியோரமும் நாணம் கொண்டு நாடல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நீயும் ஒரு நாடல் என்னும் நூலிடை என்னிடம் சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்ல பாட்டொட்டிலை விட்டு மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன வெண்ணிற மேகமோ பாட்டொட்டிலை விட்டு மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன புகிழ்தானோ 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 அத்தனைக்காரிருக்கு தேன் சொல்கிற கூடிருக்கு தேன் வேண்டுமா நாள் வேண்டுமா நீ கைகளில் அல்லவே நடந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் கையை தொட்டும் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டமோ இது தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தோங்கும் பசு புள்ளை பனி தோங்கும் பசு புள்ளை மின்னது முன்னாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம் கார்காலத்தில் ஊர்கோலத்தில் காதல் காதலி செல்ல நடந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நானும் கொண்டு நாட்டியம் ஆடி நடந்த ஆனந்தம் என் சொல்ல நடந்த ஆனந்தம் என் சொல்ல நடந்த ஆனந்தம் என் சொல்ல. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகரிஷி கூறினார். சத்தம் வரும் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? ஆலோலம் சோ அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம். இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவரும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இல்லை இல்லை. ஆமா, இப்படி இன்னிசை பாடுகின்ற வள்ளியாகப்பட்டவள் எப்படி இந்த சந்தன சோலையிலே காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரில் வந்தது கண்ணே கண்ணே
செம்மலை மேகம் தூதுவனாக என்னிடம் சேர்த்தது உன்னை கல்லே என்னிடம் சேர்த்தது உன்னை செந்தமிழ் பாடும் சந்தன காற்று நீரில் வந்தது கல்லே கல்லே நீரில் வந்தது கல்லே செம்மலை வேகும் தூதுவனாக என்னிடம் சேர்த்தது உள்ளே கல்லே என்னிடம் சேர்த்தது உள்ளே முன்னூறு வைரல்கள் பொன்மாலை சூடும் பூமாது பண்பாடினார் பூச்சூடி கொண்டாடினார் பூவோடு மழந்தாடினார் பூச்சூடி சேர்ந்தாகினார் பறவைகளில் ஒளியமுதும் பருவமகள் இசையமுதும் பாராட்டினார் தாளாட்டு செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேரில் வந்தது கல்லே கல்லே தேரில் வந்தது கல்லே காட்சி கண்டே நவ்வாழ்வில் என்னாலடி கல்வாக்கு சொல்வாயடி அருகி வரும் தருமதுரை உறவு வரும் புதிய கலை அவர்களாலிலே எல்மீறி உள்வரிலே செந்தமிழ் பாடும் தேரில் வந்தது கல்லே கல்லே தேரில் வந்தது கல்லே இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றாள் இனிமையான கானமாக இருக்கிறது. இப்படி காத்துக் கொண்டிருக்கூடிய இந்த வள்ளிக்கு நாம் நவரத்னங்களை மாலையாக சுட்டலாம். நவரத்னம்லாம் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியா இருக்கு அண்ணே. சரி, நகையத்தான் வாங்கி சுட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை விலை ஏறுமா ஏறுகிறது இறங்குறதுக்கு வேலை இல்லை. செய்கூலிங்கிறான் சேதாரங்கிறான், அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. ஆமா ஆமா. இன்னைக்கு நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து போட்டாங்க அப்படின்னா அந்த தாயும் தகப்பனும் ஆஹா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை பெத்து போட்டோமே, இதை எப்படா கரை சேர்க்கிறது? நகை வேலை ஏறி போச்சு, வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல, இந்த சூழ்நிலை இந்த பிள்ளையை எப்படா கரை சேர்க்கிறது சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இன்று உலகத்திலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். சரி, ஏதோ தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு தான் சம்பாதிச்சதை வச்சு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நிச்சயம் பண்ணுவான். சரி, இந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. அவனுக்கு நெங்கோண்டியா எனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுங்கன்னு. ஆஹா, சரி போனா போட்டு நம்ம பிள்ளைய வச்சு வாழ போறோம்னு நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கடனை உடனே எவன் தர்றான்? ஆமா ஆமா, அதுக்கும் 10 தர நடக்கும். அதுக்கு அலைய விடுறாங்க. கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை கொடுத்தா சின்ன வண்டி வேணாம்ன்றாங்க, பெரிய வண்டி தான் வேணும். அதானே மாட்டு வண்டியா? அதானே கொடுக்கறதுக்கு தோதா இருக்கு. மாட்டு வண்டியா? வேற என்ன வண்டி? மாட்டு வண்டி அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஆமா ஆமா. அந்த வண்டிக்கு பேர் என்னப்பா? டப்பான்னு போகுது. இது பல்சர், அப்பாச்சி பல்சர், ராயல் என்ஃபீல்டு. ஆமா, 1,80,000 அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் சேர்த்து போட்டு 4 லட்சத்தை கொண்டாந்துருவாங்க. ஆமா, 4 லட்சத்துக்கு அந்த வண்டியை வாங்கி கொடுத்தா என்ன பண்றது? நம்ம மாமனார் மாமியார் கல்யாணத்துக்கு முன்னாலே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுவும் அவன் பேர்ல தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆமா ஆமா. 2 பேர் போற வண்டியில் 5 பேர் கட்டி ஏறி போவேன். சும்மா போக மாட்டாங்க. மது மயக்கத்தில் போறது.
அந்த காலத்தில் தண்ணி அடிக்க போகிறாங்கன்னா இங்கே மாமியார் இருப்பார், மச்சா இருப்பார், அண்ணன் இருப்பார், தம்பி இருப்பார், சித்தப்பா இருப்பார், பெரியப்பா இருப்பார், காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு இங்கே வந்து பார்த்துருவாங்களா அங்கே வந்து பார்த்துருவாங்களா அப்படி சொல்லி பருக்குன்னு பார்த்துக்கிட்டு தெரியாமல் முக்காடு போட்டுக்கிட்டு அந்த காலத்தில் போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்போ காலம் மாறி போச்சு. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மச்சான் எல்லாம் என்ன பண்ணுறான், ஒன்று கூடி ரவட்டு கட்டி தண்ணி அடிக்கிறான். கேட்டால் சோசலிசம்ங்கிறான். ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகணுமா, ஏப்பா மாப்பிள்ள ஏதாவது சரக்கு கிடைக்குமான்றேன். சரக்கை வாங்கி வச்சிருந்தா முறுக்கா சாப்பிட்டு போட்டு 3001 5001 10,001 அப்படின்னு மொய் போட்டு போவேன். சரக்கே இல்லையா, சோத்தை அது கொண்டு வந்த காசுக்கு அவனி குடிச்சு போட்டு சோத்தையும் துண்டு போட்டு மொய் எழுத மாட்டேன், ஒன்றும் எழுத மாட்டேன். அங்கேயும் சும்மா போவேன்றீங்களா, அங்கே இருக்கிற பழைய செருப்பாக தான் தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஐயா அதுக்கு தானே வர்றது பழைய செருப்பு. ஆமாம், அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயத்தை போனால் அங்கே என்ன செய்வேன், புணத்தோட மாமா படுத்துக்கிட்டு புணத்தவே தூக்கூடாமல் பிரச்சனை வருவேன். டேய் நான் தாண்டா சொந்தக்காரன், நான் தாண்டா முதல் துணி முடிஞ்சு அங்கே போய் பிரச்சனை வரும். அங்கே ஒரு பிரச்சனை. அதனால் நம்ம அந்த பிரச்சனைலாம் போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக இந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, இன்றைக்கு ஆனந்தமாக இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால அண்ணன் நீங்கள் பக்க மேளம்னா இன்னைக்கு இது பக்க மேளம் கிடையாது, பக்கா மேளங்கள். ஆஹா ஆமாம் ஆமாம், அப்படி சிறப்புக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. அப்படிங்கிற காரணத்துக்காக மாதிரி என்னைக்காக உங்களுக்காக இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. கனவுகளில் சுயவரமோ கல் திறந்தா சுகம் வருமோ. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே.
இப்படி ஆனந்தம் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த வள்ளி என்ன அழகாக இருப்பாள், எப்பேற்பட்ட அழகாக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவளது விழிகளை பார்க்கல் கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கரு வண்டுகு போன்று காட்சி தருகின்றது. நெற்றியோ பலகை போன்றிருக்கின்றது. வெள்ளை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ கோவை பழம் ஒன்று சிவந்தர்களுக்குரிய காரணத்தினாலே இந்த வள்ளியாகப்பட்டவள் என்ன அழகாக இருப்பாள், எப்பேற்பட்ட அழகாக இருப்பாள் என்ற வகையிலே எண்ணி பார்க்கலாமா? நிலவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குளிரோ, நீந்துகின்ற குளிரோ. நிலவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குளிரோ, நீந்துகின்ற குளிரோ. மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ, மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ. மானிடமும் வீரிடமும் மயங்குகின்ற வெளியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. உருவமொரு வில்லாக பார்வையொரு கடையாக, உருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக, பருவம் ஒரு களமாக ஓரொடுக்க பிறந்தவளோ. குறுநகையில் வள்ளத்தில் குடி விளைந்த கண்ணத்தில், குறுநகையில் வள்ளத்தில் குடி விளைந்த கண்ணத்தில் சுவையை தள்ளிடுத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. அவளவிட விரல் நகமும் பசுத்தனின் தோல் வழித்தரமோ, அவளம் என்னும் விரல் நகமோ பசுதனின் தோல் வழித்தரமோ. கணிகள் இருபுறமும் தாங்கி வரும் பூங்கொடியோ, ஆழ்கடலில் தள்ளாக நீர்களுக்கு அமைந்தவனோ, ஆழ்கடலில் தள்ளாக நீர்களுக்கு அமைந்தவனோ. ஆலிசையில் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவனோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, உழவுகின்ற அழகோ. ஒளிகெடுத்து சந்தனத்தில் உடம்பெடுத்து, ஒளியெடுத்து சந்தனத்தில் உயிர் கொடுத்து, உள்தகத்தில் வார்த்து வைத்த பெண்ணுடலை எண்ணமிட்டு மடவாளை துடையிருக்க மற்ற ஒன்று அதில் இருக்க, மடவாளை துடையிருக்க மற்ற ஒன்று அதில் இருக்க. படைத்தவளின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகு என்பேன். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குளிரோ, நீந்துகின்ற குளிரோ. இப்படி அளவுடைய மங்கைக்கு துணையாக யாரோ ஒரு ஆடவன் எங்குமுகமாக உழைந்து கொண்டிருக்கூடிய காரணத்தினாலே ஆஹா, நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்படுறேன். போனால் போயிட்டு போகுது விடுங்க.
போனா போயிட்டு வந்து அப்படிலாம் விட்டுட்டு போக முடியுமா? போடலையா கவிஞர்? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவள் யாரடா, போனால் போகட்டும் போடா. அதுக்காக அப்படிலாம் விட்டுட்டு போக முடியுமா? எல்லாம் போனா போட்டு. அப்புறம் என்னோட பொருள் அது. உங்களோட பொருளா? உயிர் உள்ள ஜீவனா உயிர் இல்லாததா? உயிருள்ள ஜீவன் தான். ஏண்டா இதுவும் ஒரு பொருள் தான். ஆமா. நீங்க கையில வச்சுக்கிறது ஒரு பொருள். இது ஒரு பொருள் தான். பொருள் தானே? உயிருள்ள பொருள் தான். உயிருள்ள பொருள். ஆமா. ஏண்டா போனா வராதது 2, வந்தால் போகாதது 2, வருவதும் போவது 2. போனால் வராதது என்ன? என்ன? உயிரும் மானமும் போனா வராது. வந்தால் போகாதது புகழும் பழியும். வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும். அதனால உயிருள்ள ஜீவன். உயிருள்ள ஜீவன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அதோ தெரியுது பாரு, வெள்ளிமலை. சும்மா சொல்லாதீங்க. எங்க தெரியுது? இந்த பக்கம் பார்த்தா தெரியுது. அந்த பின்னாடி ரெட்டமலை. அந்த ரெட்டமலை. ரெட்டமலை. இது என்ன மலை? எது? வேள்வி மலை. இது வேள்விமலை. ஆமா, அதுதான் வெள்ளிமலை. உங்க அப்பா பேரு? சட. வடையா? சடையனியா? அட, காலையில வாங்கி தருவாரா? சடை. உங்க அம்மா பேரு? அவராவது காலையில வாங்கி தருவாரு. சில பேர் இருக்காங்க திண்டுக்கலுக்கு அந்த பக்கம் போய் கரூர் போயிட்டு வந்தாலும் சரி, சரி, சங்கத்துல வந்து ஒரு போய் பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சங்கத்திலையா? சங்கத்துக்கு வந்து இந்த அங்கனுப்பாடு நிப்பாட்டாம சரி, எப்படியோ வாங்கி கொடுத்தா எல்லாத்துக்கும் கடைசி வந்து அப்புறம் எப்படி நமக்கு வீட்டுக்கு போற என்ன தானே வரும். அப்ப போய் வேணாம்ட்டு போயிடுறது. கொண்டு போக வேண்டியது. ஆமா, வேணாம்ட்டு போயிடுறது. உங்களுக்கு மழை பெய்யும் காலையில இருந்து வாங்கிட்டு போயிருவீங்களே நீங்க. அவர் இல்ல, இது கட்டுங்க. சடை. உங்க அம்மா பேரு? சடைச்சி. சடைச்சி. உங்க பேரு? குமரப் கடவுள். குமர கடவுளா? கடவுள் சவுண்ட் அம்சத்தா வந்த நோக்கம் இந்த மான்குட்டி பிடிக்கிறக்கா வந்து. மான்குட்டி அதுதான் ஒரு ஜீவன் சொன்னேன். எங்க இந்த குளிர்ல எந்த மான்குட்டி வருது? எந்த மான்குட்டி வருதா? உள்ள கிடக்கிற ஒரு குட்டியே நடுங்கி போய் கிடக்கு. அதுக்குதான் ஒரு போர்வை மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்ப இருக்கு. மானுக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தம் இல்லைங்க. வாங்க. நீங்க யாருன்னு சொல்லலையே. நான் எங்க அப்பா நம்பிராசேன். உங்க அம்மா? நங்கை மோகினி. உங்க பேரு? வீரத்தேவை. மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா. என்ன மாப்பிள்ள? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல? நம்ம தங்கச்சி இருந்தா மாப்பிள்ளையா? ஆமா. வெள்ளிமலைக்கு வேலுமலைக்கு சிற்றூருக்கு என்னங்க சொந்தம்? உங்க அம்மா பேர் என்ன சொன்னீங்க? எங்க அம்மா பேர் நங்கை மோகினி. நங்கை மோகினி தானே? ஆமா. உங்க அம்மா வந்து எங்க அப்பாவோட தங்கச்சிங்க. சொல்லவே இல்லை. இந்த சொல்லிட்டேனே. நீங்க ஐத்த மகன். ரூபா கூட சொல்லலையே. அதை நங்கை மோகினிக்கு தங்கச்சி அதான். அப்படியா? சரி சரி, நம்ம இனிமே அவங்க கூட சொல்லிடுவோம். சரி. எத்து புல்லு முண்டை. நீங்க 2 பேரும் ஒரு நாள் நான் பார்த்தனே. நீங்க நடிச்சதை நான் பார்த்தேன். எங்க போன பங்குனி உத்தரத்துக்கு அதே எனக்கு ஜோடி. நான் தானே வந்தேன். நீங்க தான் வந்தீங்களா? ஆமா. ஆட்டம்னா ஆட்டம். அப்படி ஒரு ஆட்டம் போட்டீங்களே. ஒரு ஆட்டத்துல பட்டன் பூரா புடுங்கி. ஆத்தே. சரி சரி சரி. அந்த அந்த இடத்துல அவங்க நம்ம மானத்தை காப்பாத்துறேன். ஆளக்காரு கோவிப்பாரு, அதை நம்ம சொல்லக்கூடாது. ஆமா ஆமா. நீங்க எதுக்கு கோவிக்கிறீங்க? இங்க பாருங்க மொழி. கோவம் வராதா? அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கணக்கு இருக்கு. இருக்கு. சரி. நீங்களே காலையில ஒண்ணு தேடி வரல, அப்புறம் அவருக்கு ஒண்ணு இருக்காதா? நமக்கு அதை பத்தி பிரச்சனை. சரி சரி, வேற ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல? ஆமா. தங்கச்சி தான் நான் பார்க்க வந்திருக்கேன்.